ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கள் குடும்ப கோயிலை பார்க்க போகிறோம். நாகர்கோயிலேருந்து 8ஆம் மடைக்கு போகக்கூடிய வழியில் தான் இருக்குது எங்கள் குடும்ப கோயில். சித்ரா பௌர்ணமிக்கு நிலா தெரியுதா? எங்கள் செல்லில் லைட்டாக தான் தெரியும். அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் 8ஆம் மடைக்கு போகக்கூடிய வழியில் நிறைய கோயிலில் கொடை நடந்துகிட்ருந்து, திருவிழாக்கள் நடந்துகிட்ருந்து, சில கோயிலில் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனோம். அப்படியே எங்கள் கோயிலுக்கு போய் எங்கள் கோயில் பாறையில் தான் இருக்குது. பாறைக்கு மேலே தான் இருக்குது எங்கள் சாமி, மலைவாதை சாமி. நாங்கள் போய் தான் எங்கள் சாமியை சுத்தம் பண்ணி கோயிலெல்லாம் தூத்து பெருக்கி கழுவி விட்டுக்கிட்டு நாங்கள் வாங்கிட்டு போன திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெயை தான் சாம்பிராணி புகை போடக்கு தீ பற்ற வைக்க சொன்னாங்க. நான் தீயை பற்ற வச்சா அடைஞ்சு போச்சு. இந்த சம்பவம் யாருக்காவது நடந்திருக்கா? அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ஒரு வழியாக பூசையெல்லாம் வச்சோம். இதுதான் எங்கள் சாமி. சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்படியே அங்கே ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் பேசிக்கிட்டு அப்படியே வந்தோம். இது ஃபஸ்ட்டில் இருக்கிறது தான் மலைவாத சாமி, அடுத்தது சொர்லமாட சாமி, அடுத்தது எசக்கி அம்மா சாமி, அப்படியே அடுத்தது இருக்குது பத்ரகாளி அம்மா சாமி. இதுதான் எங்கள் குலதெய்வம். இவங்க தான் அந்த தாத்தா பாட்டி. எப்படி சிரிச்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கு பிறகு நாங்கள் எங்கள் பங்கை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.